வணக்கம். 80, 90கள்ல ஒரு மாசான இயக்குனர் இருந்தவரு. அவர் இறந்து போனதால அவரை தமிழ் தமிழ் திரையுலகமே மறந்து போனது அப்படின்றது ஒரு பெரிய கொடுமை. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சொல்றது ஒரு 80 காலகட்டங்கள்ல 80லேருந்து 91, 92 வரைக்கும் இருந்தவர் அவரு. பட் இளம் வயதிலே அவர் மரணம் அடைஞ்சிறாரு. 43 வயசுலயே அவர் இறந்துறாரு. அவர் எடுத்த படங்கள் பூராமே மாசான படங்கள் தான். ரொம்ப ஒரு ஹிட்டான படங்கள் குடுத்தவரு. பெரிய பெரிய அ ஆர்டிஸ்ட்ட வச்சு படம் பண்ணவரு. ரஜினி, கமலுக்கெல்லாம் பெரிய ஹிட் குடுத்தவரு. ஸோ அவருக்கு ஆனா அவர பத்தின ஏன் அவர பத்தி யாரும் பேச மாட்றாங்க? என்ன செய்யணும்? என்னன்னு ஒண்ணும் புரியல. ஸோ யாரு அந்த டைரக்டர்? அவர பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏங்கண் நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி வச்ச கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது போட்டியும். என்னதான் சுகமோ நெஞ்சிலே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இயக்குனர் திரு ராஜசேகர் பிஎஸ்சி அப்படின்னு. ஏன்னா அவர் டைட்டிலே அவர் தான் போடுவார். அப்போ வந்து டைட்டில வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திர அவர் வந்து டி ராஜேந்திர எம்பி அப்படின்னு போடுவார். ஸோ அதில் அவருக்கு ஒரு இது இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கன்னட படம் எடுத்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல புன்னமி நாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் படம். அந்த படம் ஹிட் ஆனது வந்து தெலுங்குல வந்து இவர் சிரஞ்சீவிக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம். அவருடைய ஆரம்ப கால படங்கள்ல வந்து குறைவான படங்கள்லேயே வந்துகிட்டு இருந்த அவர் வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் அந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்படி ஒரு பிரேக் கொடுத்த இயக்குனர் ராஜசேகர் அவர்கள். அங்க 2 படம் கொடுத்துறாரு. அதனால ஏவிஎம் என்ன பண்றாங்க, திருப்பி இதே அவரை வந்து தமிழ்ல வந்து அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்றாரு. ஸோ இவர் வந்து இப்படி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே பண்றதுனால இவர் வேற ஊருக்காரரும் அப்படின்ற மாதிரி கூட நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் நாட்டரசோட்டை சேர்ந்தவர். ஸோ இங்க உள்ளவர் திரு ராமநாதனோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜசேகர் வந்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான டைரக்டரா தெரியுறாரு எனக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிசோதனை முயற்சின்னு சொல்லுவாங்க. எடுத்தோடனே பெரிய பெரிய ஆளுகிட்டலாம் போறது இல்லை. ஒரு நம்மளை வந்து நிரூபிச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்து பெரிய ஆளுகிட்ட போலாம் அப்படின்னு தான் புதுமுக இயக்குனருடைய ஸ்டைலே அதான் தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ஆளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இப்போ புதுமுக இயக்குனர்கள் கூப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்ககிட்டே போவாங்க. வாங்க நீங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் யதார்த்தமான விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்ததா அவர் ஒரு படம் பண்றாரு. 1983 அவர் என்ன பண்றாரு, மலையூர் மம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேலத்து பக்கத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கதையா வச்சு பண்றாரு. இந்த படத்துல வந்து அவர் யாரை அறிமுகப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் வந்து வில்லனாவே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தியாகராஜன். இந்த படத்துல அவர் ஹீரோவா பண்ணல. அப்ப பூரா அந்த வில்லனாவே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை வந்து இந்த படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. அவருக்கு ஜோடியா சரிதான் நடிக்கிறாரு. படம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா சார் மியூசிக் தான். பாட்டும் படமும் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான படம் இந்த படம். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. நல்ல ஒரு நேம் அவருக்கு கிடைக்குது இந்த படத்துல. படம் வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால தங்கம் தேட்டர்னு சொல்லிட்டு இப்போ வந்து தங்கம் ஜுவல்லரியா மாத்திட்டாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு ஷோவுக்கு 3000 பேர் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கம் சொல்லக்கூடிய அந்த தியேட்டர்ல வந்து இது 80 நாள் ஓடிச்சு இந்த படம். கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் தியேட்டர்ல வந்து அவ்வளவு தூரம் ஓடாது. பெரிய அளவுல 50 நாள் 60 நாள் ஓடுறது பெரிய விஷயம். 80 நாள் மிகச்சிறந்த படங்கள் மட்டும்தான், குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் அதுல ஓடி இருக்குது. பராசக்தி, நாடோடி மன்னன், பராசக்தி இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த படங்கள் மட்டும்தான் அங்க வந்து ஓடி இருக்கு. தோல் நின்று போச்சு. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஓடுது. அந்த தியேட்டர்ல வந்து மலையூர் மம்பட்டியார் வந்து 80 நாளுக்கு மேல ஓடுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு படம். அவருமே கொடுத்தாரு. இதை கொடுத்த உடனே தான் எல்லாரும் அவரை திரும்பி பாக்குறாங்க. சார் ராஜசேகர் என்ன நல்ல படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு 84ல அவருக்கு என்ன பண்றாரு, அந்த படத்துடைய வெற்றி மலையூர் மம்பட்டியார் வெற்றிக்கு பிறகு தம்பிக்கு அந்த ஒரு பிஏஆர் மஞ்சு அருணாச்சலம் அவரை வந்து கூப்பிட்டு அந்த படம் பண்ண சொல்றாங்க. ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த படம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரஜினி சார் பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா கூட ரஜினி கேரியர்ல தில்லுமுள்ளு வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி படம். ஆனா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தில்லுமுள்ளுல ரஜினியை தாண்டி நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. தேங்காய் சீனிவாசன் இருப்பாங்க, சவுகார் ஜானகிமா இருப்பாங்க. அந்த படத்துல அவங்க எல்லாருமே காமெடியில கலக்கி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரஜினியோட காமெடி இருந்தாலுமே பெருசா ஈடுபடல. பட் ஆனா தம்பிக்கு வந்து ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிக்கு தான் காமெடி. மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்புக்கு போல ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேக்க சோப்பு கேக்குறாரு. பட்டையை கிளப்பிருப்பாரு. அவர் வந்து ஒரு அந்த கேரக்டரே மாறி போனாங்க. அம்மா இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எப்படி ரஜினியோட சென்டிமெண்டான அந்த ஒரு பாம்பு சென்டிமெண்டான அந்த சீனு, ரஜினி ஸ்டைலு எல்லாமே அதுல ஒரு சேஞ்சஸா இருக்கும். இந்த படத்துல தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில்ல வந்து நாங்க படம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைய அப்ப நாங்க பேசிக்கிறோம். டைட்டில்ல இந்த சீன்ல வந்து ராஜசேகர் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கூகுள்ல தேடி பார்த்தா ராஜசேகருடைய நிறைய படங்கள் கிடைக்காது நமக்கு.
அவருடைய விதவிதமான ஸ்டில்களோ அவருடைய பேட்டியோ எதுவுமே இருக்காது. இத்தனைக்கு அவர் 90, 91 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஏன் அவரை பத்தின பெரிய பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த ஒரு சீன் வந்து அவர் வருவார், ரஜினிகாந்த் வந்து காசை சுண்டி போட்டு ஒன்று ரெண்டு போவார். ஸோ அந்த அவரை கூப்பிட்டு அவர் வித்தியாசமா பார்க்குறவரை கூப்பிட்டு அந்த ரூபாய் கையில் கொடுத்து ஓடுவார். அந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ அவர் வந்து ராஜசேகர் தான் நினைக்கிறேன். அது யாருன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை, தம்பிக்கு மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அந்த படத்தை பார்க்கணும். ரஜினி சார் வந்து இவ்வளவு அருமையா காமெடி பண்ணாரு அப்படின்றதுல இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? அதுல சத்யராஜ் வில்லனா பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்துல வந்து ராஜசேகர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவங்க. ஒரு நல்ல ஒரு அவருடைய பேர் சரி ரைட்டு அடுத்து நல்ல ஒரு நேம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு 85ல் படிக்காதவன், ஒரு மிகச்சிறந்த படம் நமக்கே தெரியும். இவர் வி ராமசாமி, வி ரவிச்சந்திரன் அவங்க வந்து பண்றாங்க. கன்னடத்துல பெரிய ப்ரொடியூசர் அவர். அவங்க தமிழ்ல பண்றாங்க அந்த படம் படிக்காதவன். அது வந்து ஹிந்தி ரீமேக் தான். பெரும்பாலும் இவருடைய படங்கள் பாருங்களேன், ஒரு அளவுக்கு ஒரு சில படங்கள் கூடாம ஹிந்தில இருந்து வர்ற படங்கள் வந்து ரீமேக் பண்றாங்க. அந்த படத்தை வந்து இவர் மிக சிறப்பா பண்ணிடுறாரு. ஒரு எப்படி சொல்றது, இப்போ உள்ள டேரக்டர்லாம் அவர் ஒரு முன்மாதிரியா சொல்லலாம் அந்த டயத்துல. அப்போ அவர் சிறப்பா பண்றாரு அப்படின்றதுனால அந்த படத்தை அவர் கொடுக்குறாங்க படிக்காதவர்ல. ஹிந்தியில பண்ண அதே கதையை தமிழ்ல பண்ணும்போது சிவாஜி கணேசன் பண்றாரு, இங்கிட்ட நம்மால ரஜினிகாந்த் பண்றாரு. அந்த படத்துல அப்படியே அமிதாப் படம் நடிக்கிறேன் ஹிந்தியில. அந்த படம் நல்லா அந்த படம் வந்து சரியான ஹிட். படிக்காதவன் ரொம்ப சூப்பரா ஓடி நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். அதுல ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி வந்து ராஜசேகர் அதில் பண்ணோம்னா, அதுக்கடுத்து சத்யா மூவிஸ்ல வந்து பாருங்க காக்கி சட்டை படம் பண்றாங்க. கமலஹாசனுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் படம். இது பூராமே ராஜா சாருடைய மியூசிக் தான். ஒரு அற்புதமான படங்க. காக்கி சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ல அடிச்சு நொறுக்கின படம் வச்சுக்கோங்க. காக்கி சட்டை படமா செம்ம படம். அந்த படம்லாம் பாட்டு கிட்டு எல்லாமே கமர்ஷியலா இருக்கும். அதுல சத்யராஜ் ஒரு மெயின் வில்லனா வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து சத்யராஜுடைய பிரேக்கே வேற மாதிரி இருந்தது. கமலஹாசனுக்கு அவருக்கு உள்ள ஒரு நட்பு வந்தது. அந்த படத்துல அந்த தகுடு தகுந்த டயலாக் ஃபேமஸ் ஆனது. இப்படி அவர் பண்ண படங்கள் பூராமே, ராஜசேகர் படம் பண்ணவங்க பூராமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த படம் இவர் பண்ணதா அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஹிட் கொடுத்த இயக்குனர். பட் அவரை பத்தின சரியான ஒரு இது இல்லை, யாருமே சொல்றதே இல்லையே. நம்ம என்னன்னு தெரியல. நிறைய மேடைகளில் பார்க்குறோம், இப்போ பழைய பேட்டிகள் எல்லாம் பார்க்குறோம். ரஜினியா இருக்கட்டும் எல்லா படத்தையும் குறிப்பிடுறாங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிறைய படங்கள் இருக்கு, ஆனால் அந்த படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன காரணம் தெரியல. அடுத்து அவர் ஒரு வேலை இல்லை அப்படின்றனால அப்படி இருக்கலாம், ஒரு இறந்துட்டாருன்றனால அவர் நினைவுபடுத்தாம இருக்காங்களா, இல்லை அவர் பர்சனலா அவர் எப்படின்னு தெரியல. அடுத்து இந்த படத்துக்கு அப்புறமா காக்கி சட்டைக்கு பிறகு அவர் வந்து 86ல் விக்ரம் பண்றாரு. விக்ரம் வந்து எல்லாருக்குமே தெரியும், சுஜாதாவுடைய கதை, கமலஹாசன் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு. இந்த படத்தை வந்து ஒரு பரிசோதனை முயற்சியா எடுத்தாங்க. இப்போ அந்த படத்தை இப்ப இருக்கிற டெக்னீஷியனை வச்சு இப்ப எடுத்திருந்தாங்கன்னா அந்த படத்தோட லெவலே வேற. அப்ப ராக்கெட்டு, கம்ப்யூட்டர், லான்ச்சர் இது எல்லாமே தெரியாத ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு அது தெரியாது, எங்களுக்கே அது தெரியல. அந்த படத்துல ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த டயத்துல வந்து சலமியா பாச சலமியா நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவலா பண்ற படம், ஒரு ஸ்பை மூவியா எடுத்து வச்சிருந்தாங்க. பட் அந்த படம் நிறைய பேருக்கு புரியாம அந்த படம் பெரிய பிளாப் ஆயிடுச்சு. அந்த படம் அது எல்லாருக்குமே, சுஜாதா வந்து அதை ஏற்கனவே குமுதத்தில் தொடரா எழுதியிருந்தா கூட அவரே சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை படமா பண்ணும்போது இந்த படத்துல வந்து நான் சொல்ல வந்த விஷயம் இதுல மிஸ் ஆயிடுச்சு என்னமோ தெரியல, இந்த படம் வந்து பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாருக்குமே வருத்தமான விஷயம். அது ராஜசேகருக்கு ஒரு பெரிய ஒரு இறக்கம். சின்ன சின்ன படங்கள் அப்புறம் ஊட அவர் அப்படி அப்படியே போவார். அவர் கண்மணியை பேசு, லட்சுமி வந்தாச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு சில படங்கள்லாம் எடுத்துருக்காரு சிவாஜி கணேசனை வச்சு. ஸோ அப்புறம் 86ல் மாவீரன் படம் பண்றாரு. மருதுன்னு சொல்லி இந்தியில பெரிய ஹிட்டான படம் அந்த படம் மாவீரன். அதை தமிழ்ல ரஜினியே அந்த படத்தை தயாரிச்சு அந்த படத்தை இது பண்றாங்க. தமிழ்ல வந்து சுத்தமா அந்த படம் பிளாப். ரஜினிகாந்தருடைய படங்கள் வரிசையில அவர் தயாரித்த படங்கள் வந்து பெரும்பாலும் அவருக்கு வந்து கை கொடுக்காது. நிறைய படங்களை பாருங்க, அவர் சொந்த படமா இருந்துச்சா அந்த படம் ஓடாது. மாவீரன், வள்ளி, பாபா, இந்த மாதிரி 3 படங்கள் சொல்லலாம். நம்ம அவருடைய சொந்த தயாரிப்பு தான் மூணுமே. பட் ஆனா அந்த படம் ஓடல. இவர் வந்து வேற ஆளையில வச்சு தயாரிச்சாருன்னா படம் ஓடும். அது என்னமோ அவரோட சென்டிமெண்ட். ஸோ இந்த படம் ஃபிளாப் ஆனவுடனே ராஜசேகருக்கு இது ஒரு பெரிய இறக்கம். மற்றபடிக்கு அவர் மேல தப்பு கிடையாது. அந்த கதையை அப்படியே முட்டா பண்றாங்க. அந்த கதை வந்து நமக்கு எதுவும் விட்டல, அவ்வளவுதான். மற்றபடி அதனால அவர் ராஜசேகருடைய இது குறையல. ஏன்னா அவர் தெரியுது, அவர் நல்ல அந்த கதை நல்ல கதையா இருந்துச்சு, நல்ல படமா இருந்துச்சுன்னா அவர் ரீமேக் படங்கள் சூப்பரா பண்ணி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட படம் தான் கூலிக்காரன். பட் ஹிந்தியில வந்து இவர் அமிதாப் நடிச்சு ரொம்ப ஹிட்டா ஓடின படம். அந்த படத்தை வந்து தமிழ்ல வந்து நம்ம கலைப்புலி தானு அவர்கள் எடுக்க ஆசைப்படுறாரு. விஜயகாந்த் வச்சு எடுக்கிறாங்க படத்தை. படமும் வந்து செம சூப்பரான படம் கூலிக்காரன். நிறைய ஓடிச்சு. அந்த படத்துல வந்து டி ராஜேந்திரன் மியூசிக், பாட்டு புறாமே அருமையான பாட்டு, குத்து விளக்காக புறமாகலான்ற பாடல் புறாமே அற்புதமா இருக்கும். வச்ச கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது போட்டி. பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருந்தார்
கலைப்புலி தானும். அந்த கிளைமாக்ஸ்ல ராதாரவி வந்து தங்க கார்ல உள்ள போய் அது ஃபயர் ஆகி அவர் உடம்பு கூட தங்கத்துல உருகி அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப விளம்பரங்கள் அதிகமா அப்போ வந்து பிறகு சொல்லவே வேணாம். தானு வந்து கலைப்புலி தானு அவர்கள் வந்து விளம்பரங்கள்ல வந்து ரொம்ப பயங்கரமா டெவலப் பண்ணி காமிப்பாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு அந்த கூட அவர் மவுண்ட் ரோட்ல விஜயகாந்த் வந்து அந்த கைவண்டி இழுத்துட்டு வர்ற மாதிரியான ஒரு இதை உருவம் இருக்கும். அந்த ஸ்டில்ல வந்து சிலையா செஞ்சு அந்த படம் ஓடுற ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் அதை வச்சிருந்தாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குது. கூலிக்காரன் படம் ஒன்று தேட்டர் வாசலில் போகிறாங்க. அந்த இதை அப்படி இழுத்துட்டு வர மாதிரி மூடோட அந்த வண்டியை கைவண்டி இருக்கிற மாதிரியான ஸ்டில்லு. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு அந்த விளம்பரம் பண்ணாங்க. படம் நல்லா அந்த படம் நல்லா வரவேற்பு சரியான ஹிட்டு. நான் தான் இங்க வல்லவன், ஆனா நான் நல்லவன். விஜயானுக்கு நல்ல பேர், ராஜசேகருக்கு நல்ல பேர் கொடுத்த படம் அந்த படம். கழுகுமலை கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் ஹீரோ வச்சு பண்றாரு. இவர் அப்படிதான் அப்பப்போ ஒரு ரிஸ்க் டக்குன்னு போவாரு. ஒரு சின்ன ஒரு பரிட்சார்த்த முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன பெரிய ஆளுகளை வச்சா பண்ணிட்டே இருக்கணுமா சொல்லிட்டு அவரை இது பண்ற மாதிரி ஒரு படம். அதுவும் இப்படிதான் அழகர் மம்பட்டியா மாதிரி ஸ்டைல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவர் ஏற்கனவே ஈட்டின்னு சொல்லி விஜயாந்த் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் இப்படிதான். அந்த ஒரு கிராமங்கள்ல ஒரு ஏழை மக்களை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வந்து தலைமறைவாவாரு, போலீஸ் அவரை தேடி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தாரு. கழுகுமலை கல்லன் அது கூட சுமாராக தான் முக்கியப்பட்டாரு. அடுத்து 88 பாருங்க ஏவிஎம்ல பாட்டி சொல்லி தட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படம் பண்றதா வர்றாங்க. காமெடி பண்ணவங்கன்னா சரியான காமெடி படம் அந்த படம். இந்த படத்தை ஒரு காரை வச்சு பயங்கரமா இது பண்ணியிருப்பாங்க. பாண்டியராஜன் நடிச்சிருந்தாரு. மனோரமாவும் விசசந்திரனும் ஜோடியா வருவாங்க. பாட்டு பூரா சந்திரபோஸ் பாட்டு சூப்பரா இருக்கும். பாட்டு பூராமே நல்லா அற்புதமா இருக்கும். படமும் சரியான ஹிட்டு. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே. சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த படம். கதையெல்லாம் பெரிய இது கிடையாது. ஆனா அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியா அந்த கார் வந்து எப்படி சூப்பர் கார்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து அப்புறம் ஏவிஎம்ல வந்து ஊருக்கா கொண்டு போய் தேட்டர் வாசல வச்சிருந்து சூப்பர் கார்னு சொல்லிட்டு அந்த கார் பிரிஞ்சு போறது கிரிஞ்சு சேர்றது அந்த காருக்கு வந்து இது பண்றது அந்த காரே ஒரு காமெடி கேரக்டரா உருவாக்கி இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ராஜசேகர் சார் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. படத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ராஜசேகர் சார் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. அப்புறமே இதை அப்படி தெலுங்குல பண்ணாங்க. பானுமதிமாங்க ஹீரோ அந்த மனோரமா கேரக்டர் பண்ணதாங்க. அந்த படம் தெலுங்குல செம ஹிட்டா ஓடிச்சு. தெலுங்கு ராஜேந்திர பிரசாத் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தெலுங்குல சரியான ஹிட் அங்கேயும். ஸோ அதே ராஜசேகர் தான் பண்ணியிருந்தாரு. இப்படி பல மொழிகள்ல வித்தைகள்லாம் பயங்கரமா கொடுத்தவங்க நம்ம ராஜசேகர் இயக்குனர். பட் அவரை பற்றின விவரங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. ஏன் ரஜினிகாந்தோடைய கேரியர்லயே மிகச்சிறந்த படமா நம்ம ஒவ்வொரு படத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து தர்மதுரைன்னு ஒரு படம். ரொம்ப சிறந்த படம் எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்தோடைய கேரியர்ல. இந்த படத்துக்கு வந்து பெருசாலாம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்ன படத்தோட ரீமேக்னு எனக்கு தெரியல. இது ஹிந்தியில வந்த ரீமேக்கா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா அந்த படம் வந்து அவருடைய கெட்டப்பா இருக்கட்டும், அவர் அந்த அண்ணன் தம்பி அவரை ஏமாத்திடுவாங்க. தம்பி 2 பேருக்காண்டி அவர் பாசமா பழகுவாரு. அதுல வந்து மலையாள நடிகர் மது வந்து அவருக்கு அப்பாவை போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே அப்பாவா நடிக்கிறதுக்கு சுவாஜியை ட்ரை பண்ணாங்க. பட் அதுலேயும் முடியல. கடைசி அதனாலதான் ரஜினிகாந்த் வந்து படையப்பால வந்து அவரை சுவாஜி நேசன் வந்து அப்பாவா அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துல இது பண்ணி அந்த படத்துல புக் பண்ணாங்க. ஆனா இதோட இந்த படத்துல நல்ல ரோல் சுவாஜி நேசனுக்கு. ஆனா பண்ணல. அவர் மது பண்ணியிருந்தாரு. மலையாள நடிகர் மது அவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. படம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து தர்மான்னு சொல்லிட்டு தர்மனை வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த தம்பிகளை ஏமாத்தி அவரை வந்து ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு அப்பாவி இளைஞனை அவரை வந்து ஒரு டவுன்ல போய் படிக்கட்டு தம்பி நல்லா வளரட்டும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 6-60 ஒரு மாதிரியே இருக்கும். அவரை ஏமாத்துவாங்க. ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருவாரு. ரொம்ப டிராஜடியா இருக்கும். சாஜியா அவரை நம்ம ரஜினிகாந்த் வந்து டிராஜடியா பாக்குற படம் அந்த படம். பெண்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்த படம் தர்மதுரை. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. அப்பாவே வந்து இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது கவுதமி வீட்டு வேலை பார்க்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு யார்ட்டையுமே பேசாம ஒரு தனியா ஒரு இதுல இருப்பார். அந்த தாடி, அவர் போட்டுக்க ஹேர் ஸ்டைலு, அவர் ஸ்டைலு, அந்த அண்ணன் என்ன தம்பி என்ன பாட்டுலாம் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாரு ராஜா சார். பாட்டு செமையா இருக்கும் அந்த பாட்டு. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. அவருடைய ஒளிப்பதிவு வந்து அவ்வளவு அட்டகாசம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பாட்டுல. அப்படியே அவர் நிக்கிறது, லைட்டிங்ஸ், பின்னணியில அப்படியே வெளிச்சம், அவர் அந்த பாட்டுக்கு அவர் நிக்கிற ஸ்டைல், அவர் போட்டிருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ், ரஜினியை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல காமிச்ச படம்னு நான் உறுதியா சொல்லுவேன். அந்த அதாவது மாஸ் எலமெண்ட்டும் இருக்கும், ஒரு சோகமாவும் இருக்கும். பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது இங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி. உலகங்கள்ல வந்து தர்மதுரையில வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம் அந்த படம். நல்ல படம் அந்த படம். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பாட்டு கூட சூப்பரா இருக்கு. அது நானும் என்ன சாங்கெல்லாம் மாத்தீங்கன்னா அப்பா கங்கைமரன். ஆண் என்ன
ஆனந்தம். எழுதியிருப்பாரு. அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த பாட்டு வர்ற சீனியர்ல வந்து நம்மளே அறியாமையே ஒரு கிளாஸ் பண்றக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் கிராமத்தானா வருவாரு. அப்புறம் திருப்பி அவர் இந்த 2-3 படங்களோட கலவை தான் அது. ராஜமாற்றம் குதிரை, ஸோ அந்த மாதிரி படங்களோட கலவை தான் அது. ஆனா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு படம்னு சொல்லலாம். அந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு போயிட்டு வரும்போது தான் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு தான் சொல்றாங்க. ராஜசேகர் இளம் மரணம் அடைஞ்சிட்டார். 43 வயசு தான் அவருக்கு. ஆனா இது வந்து ரஜினி சார் வந்து அவர் நிறைய மேடைகள்ல சொல்றாரு, என்னுடைய கேரியர்ல மிகச்சிறந்த படமா நினைக்கிறது அபூர்வ ராகங்கள், தளபதி, எந்திரன், அப்புறம் இப்படி அப்போ உள்ள படங்களோட தொட்டு இப்போ உள்ள படங்களோட இப்படித்தான் வர்றாரு தவிர அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரேங்க் கொடுத்த படத்தை மறந்துடுறாரு. இப்ப கூட இந்த கூட மாப்பிள்ளைன்னு ஒரு படம் 89 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அமலாவும் வந்து அது ராஜசேகர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து தெலுங்குல சிரஞ்சீவி பண்ணி தமிழ்ல வந்து ரஜினி பண்றாரு. அந்த படத்துல தமிழ்ல கேமரோல வந்து ரஜினி சிரஞ்சீவி பண்ணியிருப்பாரு. படம் அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியான படம். மாப்பிள்ளையும் வெற்றி விழாவும் ஒரே டயத்துல ரிலீஸ் ஆகுது பிள்ளைவழிக்கு. இந்த மாப்பிள்ளை அதிரி புதிரி ஹிட்டு, வெற்றி விழாவும் ஹிட்டு தான், செம ஹிட்டு தான். பட் ஆனா வெற்றி விழா வந்து கதையை வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி த்ரில்லரா இருக்கும். அந்த படத்துல வெற்றி விழாவில் பிரபு கமல்ஹாசன் நடிச்சிருந்தாலும் இதுல வந்து பாருங்க மாப்பிள்ளையில வந்து செம ஜாலியா படத்தை வந்து பெருசாலாம் ஒரு பெரியவெல்லாம் இல்லை. அவருடைய ஸ்டைல வந்து பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரஜினியை காமிக்கிற ஸ்டைலு நீங்க ராஜசேகர் படத்துல பார்த்தா அது ரொம்ப நுணுக்கமா கவனிக்கலாம். தம்பிக்கு ஒரு படத்துல பாருங்க அவர் நடந்துகிட்டே ஒரு பாட்டு பாடிருப்பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும். காதலின் தீபம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து ரஜினி வந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினார். நடக்கிறதே ஒரு ஸ்டைலா நடக்கிறதே விட்டு ஸோ அதே மாதிரி சேம் டைப்ல இந்த இதுல ஒரு அமலாவை அவரை விட்டு ஒரு பாட்டு என்னதான் சுகமோ அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த ஒரு லைட் மூவ்மெண்ட் தான், அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி லைட்டா ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. தெய்வீக பந்தத்திலே நான் கண்ட சொர்க்கம் இது. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இதே படத்துல வந்து ஒரு ரஜினிகாந்தை வச்சு ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரேக் டான்ஸ். அப்படியே அப்பா அந்த பாட்டு வர்றதுக்கு நாங்க அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். உன்னைத்தான் அந்த பாட்டு எப்படா வருதுன்னு சொல்லிட்டு அதுல அவங்க வந்து தூங்குவாங்க, நம்மளாம் அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பாட்டா போடு நீங்க திரையில கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரஜினி வந்து டான்ஸ் அவ்வளவா வராது அவருக்கு. ஸோ ஆனா அந்த படத்துல பிரேக் டான்ஸ் அவர் ட்ரை பண்ணிருப்பாங்க, ரொம்ப புதுசா இருக்கும். உன்னைத்தான் நித்தம் நித்தம் அக்கம் பக்கம் அடித்தேன் வட்டம் வட்டம். ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிருப்பாரு அந்த பாட்டுல. எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஒன்றும் பெருசா வித்தியாசமாலாம் தெரியாது, நல்லா பண்ணிருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு, அவ்வளவு அருமையா இருக்கும். பாட்டாமே செம்ம ஜாலியான படம் மாப்பிள்ளை. அந்த படத்துல வந்து நான் முதலே சொல்லியிருக்கணும், அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி ஒரு கேரியர்லாம் அவருக்கு வந்து ரஜினிக்கு வந்து இவ்வளவு கேரியர் கொடுத்தது. அடங்கும் உச்சத்தை கொண்டு போனது. சில படங்களை அவர் ஏன் இந்த படங்கள்லாம் வரிசைப்படுத்தி சொல்லல அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். நம்ம கமல் சார்ட்ட கேட்டா கூட சொல்லிடுவாரு அவர் காக்கி சட்டை. ஆனா அவர் வந்து கமர்ஷியலா படம் காக்கி சட்டைலாம் நல்ல படம் தான் அவருக்கு. பட் ஆனா இவர் வந்து எந்த மேடையிலையுமே யாருமே குறிப்பிட்டு ராஜசேகர் அவர்கிட்ட சொல்லல. என்ன காரணம்னு தெரியல. பர்சனலா இப்ப அவரோட குடும்பம் என்ன இருக்காங்க, இல்ல அவரோட பையன் யாரா இருக்காங்க, அந்த பையன் இருக்கா, குழந்தை இருக்கா, என்ன எதுவுமே வெளியே தெரியல. அது என்னன்னு புரியல. அது என்ன ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எதனால அப்படி காலமா அது என்ன மறந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அப்படியே அவரை மறந்துடுவாங்களாம். இல்ல கேட்கிறேன் தெரியாம தான். இப்ப வந்து இவ்வளவு யூடியூப் மீடியாக்கள் இருக்கிறனால அவங்களை தொடர்ச்சி அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இறந்தனாலயா இல்லை அதுக்கு முன்னே அப்போ அப்படி ஒன்றும் இல்லையே. 90களில் நடந்த பேட்டியெல்லாம் நிறைய நம்ம வீடியோவில் பார்க்குறோமே. அவர் 90 தான் தர்மதுரை கொடுத்துட்டு இறந்துருக்காரு. எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனரை வந்து நம்ம பதிவு செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்றத ஒரு வருத்தம் தான், நமக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு சிறந்த இயக்குனர், மசாலா இயக்குனர், கமர்ஷியல் இயக்குனர். இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் அப்புறம் கமர்ஷியல் தானே, மசாலா தானே. சங்கரா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, அவங்க ஆர்ப்பாட்டமா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில இயக்குனர் தவிர பாலா, நம்ம ராம், ஸோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் விடுதலை வெற்றிமாறன் அவர்கள். ஸோ இவங்க தான் வந்து ஒரு படமா எடுத்துறத அது ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி எடுக்கிறாங்க. மற்ற டேரக்டர் பூராமே கமர்ஷியல் தானே, இப்போ புதுசா வர்றவங்களும் கமர்ஷியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு முன்னோடினே சொல்லலாமே. சங்கரா இருக்கட்டும், சங்கர்லாம் அவுட் ஆஃப் மார்க்கெட்டு, சரி அதை பிறகு இப்போ வர்ற லோகியா இருக்கட்டும், எல்லாருமே அப்படி இப்படி மேஜிக் பண்ணி தான் படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் அதை அப்பயே பண்ணார். அவர் நல்ல ஒரு கமர்ஷியல் படம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோடியா இருந்தார். ஆனா அதை பத்தி யாருமே அவரை குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான்.
ஸோ இது பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன தோணுது அப்படின்றத பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.